ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பள்ளி கரப்பாம்பூச்சி தான். இதை அழிக்கிறதுக்காக கடையில் இருந்து ஸ்ப்ரே லிக்விடெலாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனாலுமே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அரை கிளாஸ் தண்ணி மட்டும் இருந்தால் போதும். ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கூட தேடி பார்த்தாலும் ஒரு கரப்பாம்பூச்சியை கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு, வேஸ்டான பேனா, உடஞ்ச பேனா, தூக்கி தூர போடக்கூடிய பேனா இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த பேனால கால்வாசி பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை நெருப்பில் சூடு பண்ணிட்டு கட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். கீழே இருக்க பகுதியில் தான் நம்ம கால்வாசி பகுதியை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். கட் பண்ணிவிட்டு சூடான அந்த கத்தியை வச்சே கட் பண்ணின அந்த பகுதியை சமப்படுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேனால கீழே ஒரு மூடி மாதிரி இருக்கும், இதை கலட்டி எடுத்துக்கலாம். இந்த மூடி தேவையில்லை, கட் பண்ணின இந்த அடிப்பகுதி தான் தேவை. மூடி ஒன்று எடுத்திருக்கேன். கம்பியை நல்லா நெருப்பில் சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். மூடியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அந்த பேனாவோட அடிப்பகுதியை இந்த மாதிரி மூடியில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா பிடிச்சிக்கும். நம்ம ஓட்டை போடும்போது நல்லா கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேனா மூடி நல்லா கரெக்டாக அந்த மூடியில் பிடிச்சிக்கும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி நம்ம மூடியை கலட்டிட்டு அப்படியே ஊற்றணும் அப்படின்னா அந்த விளக்கு பக்கத்துல ஃபுல்லா எல்லா பக்கமே கொட்டிரும். இந்த மாதிரி பேனா மூடிய மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா விளக்குக்கு எண்ணெய் ஊத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும், கீழே கொட்டவும் செய்யாது. இந்த பேனாவோட மூடியையும் நம்ம அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், தூசி எதுவும் விழவும் செய்யாது. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கரப்பாம்பூச்சி பள்ளி தான். கரப்பாம்பூச்சி பகல்ல எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே செய்யாது. ஆனா நைட் ஆனாலே அது கிச்சன் ஃபுல்லாக சுத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னதான் மருந்து அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கா, அப்போ அரை கிளாஸ் தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க. ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்கள் வீட்டில் இருக்கவே செய்யாது. 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1/4 கிளாஸ் வினிகரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே சம அளவு வினிகர் எடுத்துக்கலாம். வினிகரையும் தண்ணியையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டில் இருந்ததுன்னா அந்த மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை ரெடி பண்ணிலாம் வச்சுக்க கூடாது. நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த தண்ணியை ரெடி பண்ணிக்கணும். வினிகர்ல இருந்து ஒரு நெடித்தன்மை வரும். இந்த நெடித்தன்மை கரப்பாம்பூச்சி பள்ளிக்கு இந்த வாடை பிடிக்கவே செய்யாது. இந்த தண்ணியை நீங்க ரெடி பண்ணி முன்னக்கட்டியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெடித்தன்மை போயிடும். அதனால நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். கிச்சன்ல வேலைகள்லாம் முடிச்சுட்டு நைட்டு டைம்ல கவுண்டர் டாப்ல இந்த தண்ணியை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு துணி வச்சு லைட்டா நீங்க தொடச்சி விட்டுட்டா போதும். இந்த வினிகரோட நெடித்தன்மைக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவுமே கிச்சன்ல வராது. அதே மாதிரி எறும்புக்கும் இந்த வாடை பிடிக்கவே செய்யாது. நைட்ல கிச்சன் சிங்கெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி சுத்தி விட்டுருங்க. கரப்பாம்பூச்சி வரக்கூடிய இடமே கிச்சன் சிங்கு தான். அந்த வேஸ்ட் எல்லாம் சாப்பிடுறதுக்கு வருதுதான், ஒன்று வருதுதான், அது அதிகமா பெருகிறது. அதே போல கேஸ் அடுப்புக்கு கீழேயும் இந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த வாடை கரப்பாம்பூச்சிக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே அது சுருண்டு விழுந்துரும். பல்லி அதிகமா இருக்கக்கூடிய இடம் டியூப்லைட் பக்கத்துல தான். அதை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும், எங்க நம்ம மேல எல்லாம் விழுந்துருமோன்னு. இந்த தண்ணியை டியூப்லைட் பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா பல்லி தொல்லையும் இருக்கவே செய்யாது. பல்லி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எறும்பு அதிகமா இருந்தாலும் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுங்க, எறும்பு தொல்லையும் இருக்காது. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேஸ்டான பேனாவோட மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் 4 மூடி எடுத்திருக்கேன். டபுள் சைடு செலோடாப் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த பேனா மூடியில் ஒட்டி எடுத்துக்கலாம். 4 மூடியிலையுமே இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுக்கிறதுனால நம்மளுடைய காசை நம்ம நிறையாவே மிச்சப்படுத்தலாம். 4 மூடியுமே ஒட்டி எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ நிறைய வச்சிருப்போம். ஆனால் அதை ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அதிக காசு வேணும். அதை நம்ம ஓரமாக தான் எடுத்து வச்சிருப்போம். பேனா மூடி இருந்தாலே போதுங்க, நம்ம வீட்டு சவரில் ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோவை ஒட்டி வச்சிடலாம். மாதிரி மூடியை செவர்ல ஒட்டி வச்சுட்டு அந்த போட்டோவை மாட்டி விட்டுட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். போட்டோவோட கலர்லயே நம்ம மூடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில மூடி தெரியவே செய்யாது. 2 மூடியை போட்டோ கொட்டியாச்சு. இன்னும் 2 மூடி இருக்கு. அதையும் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இன்னொரு போட்டோவும் மாட்டி விட்டுருந்தேன். இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இதுக்காக நம்ம அதிகமா காசு கொடுத்து போட்டோவெல்லாம் ஃப்ரேம் பண்ணணும் தேவையே இல்லை. 2 பேனாவோட மூடி இருந்தாலே போதும். நம்ம வீட்டு சவர்ல போட்டோவை அழகுபடுத்தி வச்சுக்கலாம். மாட்டி விட்டாச்சு. இப்ப பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. இதுக்காக அதிகமா காசு கொடுத்துலாம் செலவழிக்கணும் தேவையில்லை. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
1 ஸ்பூன் சோடா உப்பு எடுத்திருக்கேன். கிச்சன் சிங்கில் சோடா உப்பை தூவி விட்டுக்கலாம். இது கூடவே அரை லெமன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அரை லெமன் போதும். லெமனை இந்த மாதிரி புனிஞ்சு விட்டுட்டு லெமனை திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். அதே மாதிரி லெமன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி போட்டுட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கிச்சன் சிங்கில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். அதே மாதிரி கிச்சன் சிங்கில் அடப்பு இருந்ததாலும் இந்த சோடா உப்பு வந்து அதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுரும். நான்வெஜ்ஜி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கிச்சன் சிங்கில் வச்சு க்ளீன் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வடை வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இறால்லாம் க்ளீன் பண்ணோம் ரொம்பவே அதுலேருந்து வாடை வரும். இந்த மாதிரி சோடா உப்பு போட்டுட்டு லெமனை வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கெட்ட வடை வந்து வரவே வராது. நம்ம நான்வெஜ் எடுத்து சமைச்சோங்கிறதும் தெரியவே செய்யாது. க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றி அலசிட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிங்க் எப்படி இருந்தது, இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சுது. சோடா உப்பை கிச்சன் சிங்கில் போட்டதுனால சிங்கில் அடப்பு இருந்தாலுமே சரியாயிரும். லெமனை 2 பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சமா கட் பண்ணி விட்டுட்டு கிச்சன் சிங்குக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் சிங்கில் இருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் வந்து வரவே வராது. நம்ம பாத்திரம்லாம் கழுவணும், அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே இந்த லெமனுக்கு மேலேயும் நமக்கு தங்கிக்கும். நமக்கு எடுத்து க்ளீன் பண்றது ஈஸியா இருக்கும். சோடா உப்பும் லெமனும் ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறது நீங்க பார்த்திருப்பீங்க. கிச்சன் சிங்க் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப பாருங்க க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு. உங்க கிச்சன் சிங்க்ல அடப்பு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சோடா உப்பை போட்டுட்டு நல்ல வெதுவெதுப்பான வெந்நியை ஊத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அடப்பு இருந்தா வந்து சரியாயிரும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். பொட்டுக்கடலாம் அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது கொஞ்ச நாள் ஆனாலே அது நமுத்த மாதிரி ஆயிரும். நமுத்து போயிருச்சுது அப்படின்னு நம்ம சட்னி எல்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நல்ல மொறுமொறுன்னு இருந்தா சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சன்ல எல்லாம் நிற்கும் போதே 2 பொட்டுக்கடையில எடுத்து வாயில போடுவோம். நமுத்தா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்ல மொறுமொறுன்னு இருந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் பொட்டுக்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது வந்து கலர் மாறிடக்கூடாது, நல்லா சூடாகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் ஒரு பிளேட்ல தட்டி ஆற வச்சிடலாம். அப்படியே நம்ம பாட்டில்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில்ல தட்டி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டில் இல்லை அப்படின்னா இதுல கொஞ்சமா பொட்டுக்கடலையை போட்டு கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் தூவி போட்டு கொடுத்து பாத்துருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை உடம்புக்கு நல்லது. பீரியட்ஸ் அதிகமா போய்கிட்டே இருக்குது அப்படின்னா பொட்டுக்கடலையை சாப்பிட்டு பாருங்க, கண்ட்ரோல் ஆயிரும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு காத்து போகாத பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் அதிக குவாலிட்டியில பொட்டுக்கடலை வாங்கி நமுத்து போயிருச்சுன்னா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு வெள்ளை துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதுல 2 கற்பூரத்தை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். மடிச்சு எடுத்துட்டு அது கலண்டு வராம இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்னா அதிக குவாலிட்டியில அரிசி எல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வண்டு புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கற்பூரத்தை உள்ள போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வண்டு புழு எதுவுமே வராது. நீங்க நினைக்கலாம் சமைக்கும் போது இந்த கற்பூர வாடை அரிசியில வரும்னு நினைக்கலாம். கண்டிப்பா வரவே வராதுங்க. ரேஷன் கடையில இருந்து இட்லி அரிசி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது சீக்கிரமாவே அதுல வண்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கற்பூரம் போட்டு நம்ம உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா வண்டு புழு எதுவுமே வராது. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.